2 பேர் தான் என் பத்திரிகையாளர்களை கண்டா ஒரே ஓட்டம் பிடிக்கிறான். ஒருத்தர் மோடி, இன்னொருத்தர் விஜய். அந்த ஒரே யோக்கியதையில நீங்க 2 பேரும் கூட்டணி வைக்க தகுதி பெற்றவர்கள். நான் சொல்றேன். அ ஒரு கட்சியினுடைய தலைவனா இருந்துகிட்டு, அப்படியே டபக்குன்னு உள்ள உட்காந்துட்டு, அப்படியே பக்கத்துல கார தொறந்து வச்சு, அப்படியே போயிட்டு கார்ல ஏறிட்டு, என்ன கூத்து இதெல்லாம்? அ இது மக்கள் சந்திப்பா அதுக்கு பேரு? நீங்க மேலேருந்து பேசுறதுக்கு பேரு மக்கள் சந்திப்பா அது? இன்னைக்கு யாராவது அன்னைக்கும் புதுவையிலயும் மக்கள் வரல. இன்னைக்கு யாராவது மக்கள் வந்தாங்களா பாத்தியா? 41 பேர் உயிரிழந்த பிறகு இத்தனை கூட்டம் ஈரோட்ல கூட்டியிருக்காங்க. அதே கொங்கு பகுதியில கூட்டியிருக்காங்கன்றப்போ, அவங்களுக்கு பெரிய விஷயம் தானே! அதாங்க ரசிகர்கள கூட்டுறாங்கங்க. ரசிகர் வராங்க. ரசிகர் மன்ற மாநாட்டுலாம் பார்த்துருக்கிறீங்களா நீங்க? ரசிகர் மன்ற மாநாடுலாம்? ரசிகர் மன்ற மாநாடு தான் எப்பொழுதுமே பெருசா நடக்கும். அரசியல் மாநாடுகளை விட. ஏன்னா ஒரு நாள் கூத்துக்கு மியூசியம் வைக்கிறான்றானே அந்த மாரி கதை அது. வேற எதுவுமே இல்ல. அவங்க களத்துக்கும் வரமாட்டாங்க. கட்சியும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அமைப்பை ஏற்படுத்த மாட்டாங்க. மக்கள்கிட்டயும் போய் பேச மாட்டாங்க. போராட்டத்துக்கும் வரமாட்டாங்க. பொதுக்கூட்டமும் போட மாட்டீங்க. இன்ன வரைக்கும் விஜய் கட்சி சார்பா ஒரு பொதுக்கூட்டம் ஒரு இடத்துல எங்கேயாவது நடந்ததுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு பேனர் அடிப்பாங்க. பெரிய தலை விஜய். அடுத்தபடியா அதுல பாதிக்கு பாதி புஷி ஆனந்த். அப்புறம் எல்லாம் ஒரு 50, 60 தலை சக்க 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 சக்கன்னு எல்லாத்தையும் போட்டு ஒன்று முருகன், சிவபெருமான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அது ஒரு பேனர் ஒண்ணு நிக்கும். இதுதான் விஜயனுடைய கட்சியினுடைய அமைப்பு. இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இதுல ஒரு செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்கிறாரு. நாஞ்சில் சம்பத் போய் சேர்ந்திருக்கிறாரு. பரிதாபத்திற்குரியவர்கள். பாப்பா என்ன ஆகுதுட்டு. நாஞ்சில் சம்பத் பேச்சாளர் இந்த மீட்டிங்ல ஏதாவது பேசுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் நாஞ்சில் சம்பத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள்லாம் பெருசா கொடுக்கப்படல. அவ்வளவுதான். அதான் சொல்ல வரேன். நாஞ்சில் சம்பத்துகளுடைய கெப்பாசிட்டியை எப்படி பயன்படுத்திக்கிறான்றது விஜய் கையில இருக்கு. விஜய் வந்துட்டு அதை பத்தி யோசிக்கவே மாட்டாருங்க அவரு. எனக்கு தெரியும் அவர் யோசிக்கவே மாட்டாரு. அவங்க கிட்ட ஏதாவது வந்துச்சா ரைட் விடு அவ்வளவுதான் தூக்கி போட்டு போயிட்டு அவர் எல்லாருமே இப்படிதான் நினைக்கிறாரு. முதுகு அப்படியே ஏறி போயிட்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில போயிட்டு சீஃப் மினிஸ்டர் உட்காந்து அப்படி கையெழுத்து போடுறாரு. அது நடப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்குது. வேற எதுவுமே இல்லை. மற்ற எல்லாம் முதுகுதான். மற்றவன் யாரு எவ்வளவு பயன்படுத்த போறான் தமிழ்நாட்டுக்கு அவங்களாம் எதுவுமே கிடையாது. அரசியலே இல்லைன்றன விஜயில. விஜயனுடைய பாலிடிக்ஸ் அரசியலும் இல்லை, அணுகுமுறையும் இல்லை, பொறுப்பும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இல்ல அந்த கிரௌட நம்புறாருல. அதாவது திமுக சம்பாதித்து வைத்திருக்கிறது காசுதான். ஆனால் நான் வந்து இந்த மாச நம்பி வந்திருக்கேன். மாச நம்பி வந்திருக்கிற ரைட்டு. இந்த மாசுக்கு நீ என்ன பண்ண போற? இந்த மாசுக்கு அரசியல் படுத்தவே இல்லையே நீ. இந்த மாசம் தானே காலி பண்ண கரூர்ல. இதே மாசம் தானே அங்க 6 பேர் செத்து போனா. இதே மாசம் தானே இன்னொரு 3 பேர் செத்து போனா. இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறான். உன் கட்சிக்குள்ள உட்கட்சி தகராறு குத்து வெட்டலாம் நடந்துருக்குது. அந்த கதையெல்லாம் கூட உன் கட்சிக்காரன் எனக்கு சொல்லி இருக்கிறான். நான் எதுவும் பேசல.